حي على الصلاة. لا حول ولا قوة إلا بالله. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. لا إله إلا الله محمد رسول الله. اللهم رب هذه الدعوة التامة آت محمدا الوسيلة والفضيلة وابعثه مقام محمود الذي وعدته وارزقنا شفاعته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد. إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. ونفخ في الصور ذلك يوم الوعيد. وجاءت كل نفس معها سائق وشهيد. لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس: الصحة والفراغ. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன்,
அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், எங்களுடைய பெரிய வாப்பா, எங்களுடைய உம்மா, இந்த இரண்டு பேரையும் அல்லாஹ் படைத்து வாழ வைத்தது சுவர்க்கத்தில் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சுவர்க்கத்தில் தான் வாழ்ந்தார்கள். நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டியவர்கள், சொர்க்கத்துடைய பாதையில் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள். அங்குள்ள ஒரு பழத்தை, ஒரு மரத்தை சாப்பிட்டதால் தான் இந்த பூமிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த சுவர்க்கம்தான் எங்களுடைய கடைசி இடம். இந்த உலகத்தில் குடும்பம், பிள்ளைகள், சொத்து, செல்வம் அனைத்தும் இந்த சொர்க்கத்தை விட்டும் எங்களை மறக்கடித்து விடக்கூடாது. உலகத்தில் சின்ன சின்ன இன்பங்களை கண்டு நாங்கள் ஒரு நாளும் மறதியில் விழுந்து விடக்கூடாது. எங்களுடைய தாயகம், எங்களுடைய தரிப்பிடம், நாங்கள் போய் சேர வேண்டிய இடம் ஒன்று நமக்கு முன்னால் இருக்கிறது. உலகத்தில் அதிகமானவர்கள் இந்த நோக்கம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமானவர்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா? உலகத்தில் சம்பாதிக்கணும், வாழணும். இதுவல்ல. உலகத்தில் சம்பாதிப்பதும், குடும்ப வாழ்க்கை நடத்துவதும், பிள்ளைகள் பெறுவதும் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை அடைவதற்குத்தான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொர்க்கத்தை மறந்து சொர்க்கத்தை அடைகிறது லேசல்ல சகோதரர்களே. சொர்க்கத்தை அடைய முன்னால நாங்க அடைய இருக்கிறோம் முதலாவது ஆபத்து தான் எங்களுடைய மரணம், எங்களுடைய மரண நாள், எங்களுடைய உடம்பில் இருக்கும் உயிர் பிரியும் நாள். இப்படிப்பட்ட ஒரு நாளை அடைந்து அதற்கு பிறகு சகோதரர்களே, எங்களுடைய உடம்பை கொண்டு போய் கபரில் வைத்து, மண்ணுக்குள் வைத்து, திரும்ப அங்கு அல்லாஹ் எழுப்பி அங்கிருந்து இன்னொரு வாழ்க்கை தொடங்கி பிறகு ஒரு நாள் வரும். அந்த நாளையில் அல்லாஹ் முழு உலகத்தையும் எழுப்பி அல்லாஹ் கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு எங்களுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் நிறுத்து எங்களை சிராத்திலே கடக்க வைத்து நரகத்தை காட்டியதற்கு பிறகுதான் சகோதரர்களே அந்த தாயகத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இந்த வாழ்க்கையை, இவ்வாறான பிரயாணத்தை அதிகமான மக்கள் மறந்து வாழ்கிறீர்கள். يَقْتَرَبَ لِلنَّاسِ حِسَابُهُمْ وَهُمْ فِي غَفْلَةٍ. அல்லாஹ் சொல்றான், உங்களோட கேள்வி கணக்கு நெருங்கிட்டு, உங்களோட கேள்வி கணக்கு, உங்களோட கியாமத்து நெருங்கி விட்டது. يَقْتَرَبَ لِلنَّاسِ حِسَابُهُمْ. ஆனா
நீங்க பொடுபோக்கா இருக்கிறீங்க. வஹும் ஃபீ கஃப்லா. உலகத்தில் அதிகமானவர்களுடைய நிலைமை அதுதான். இக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர். அல்லாஹ் சொல்கிறான், சாஆ உங்களை கியாமத்துடைய நாள் நெருங்கி விட்டது, ஆனா சந்திரனும் பிளந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இந்த சந்திரன் இரண்டாக பிளந்து, இது உலக முடிவின் அடையாளம். அதா அம்ருல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய கட்டளை வந்து விட்டது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த கஃப்லா என்ற மறதிய போக்கணும். நாங்கள் எங்கட சிந்தனைகள் ஏன் பழுதாகியது? இதற்கு 3 காரணம் இருக்கிறது. முதலாவது, நாங்கள் வாழும் சூழல். வாழக்கூடிய சூழலில் யாரும் எங்களிடம் பேசுவதில்லை, உலகம் முடிய போகுது, கியாமத் இருக்குது, மவுத் இருக்குது, சொர்க்கம் போகணும் என்று யாரும் பேசுறவங்க இல்லை எங்கட சூழல். இரண்டாவது, எங்கட நண்பர்கள், எங்கட கூட்டாளிமார்கள் எல்லாருமே பேசுறது உலகத்தை பற்றி மாத்திரம்தான். உலகத்தில் எப்படி நல்லா வாழலாம், உலகத்தில் எப்படி. மூன்றாவது சகோதரர்களே, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய மனைவி, எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியாது. அவங்களுக்கு இவ்வாறான ஒரு பிரயாணம் இருக்கிறது. இதனால் எங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் உலகம் உலகம் உலகம். கண்ணியமிக்க சகோதரர்களே, கஃப்லத்திலே பொடுபோக்கிலே வாழ்ந்து விடக்கூடாது. எல்லாத்தையும் மறந்து, அல்லாஹ்வை மறந்து, ரசூல மறந்து, கபர மறந்து. பெரும் பெரும் குலஃபாக்கள் உலகத்தில் வாழ்ந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி எவ்வளவு பெரிய ஆட்சி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி எவ்வளவு பெரிய ஆட்சி. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆனால் அவர்கள் மறதியில் வாழவில்லை, கஃப்லத்திலே அவர்கள் வாழவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் முழு உலகத்துடைய ஆட்சியை கொடுத்திருந்தார். முழு உலகத்தை ஆள்றதா இருந்தா எவ்வளவு பிஸியா இருந்திருப்பாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ், எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி எனக்கு தா. அல்லாஹ் கொடுத்துட்டார். இப்ப சிம்மாசனத்துல இருந்தா எப்படி இருக்கும்? பலஸ்தீன்ல தான் இருக்கிறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். பலஸ்தீன்ல இருந்து யமனை பார்க்கணும். அப்ப மக்கா இருந்தது, மக்காவை பார்க்கணும். அரபு நாடுகளை பார்க்கணும். ஈராக் இருந்தது, பக்தாத் இருந்தது, காபூலும் இருந்தது, ஆப்கானிஸ்தானும் இருந்தது. முழு உலக ஆட்சி கையில். ஆனால் அவர்கள் காஃபிலாக இருக்கவில்லை, மறந்து வாழ இல்லை. அல்லாஹ் நிஅமத்துகளை தருவான் எங்களுக்கு. சொத்து என்ற நிஅமத், செல்வம் என்ற நிஅமத், பிள்ளைகள் என்ற நிஅமத், நண்பர்கள் எல்லாமே அல்லாஹ் தருவான். ஆனால் சகோதரர்களே, கஃப்லத்துக்கு போய்விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. எனக்கு எது இருந்தாலும் நான் கடைசியாக போய் சேர வேண்டிய இடம் சுவர்க்கம். இதற்கான தயாரிப்பில் நான் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் சூரா காஃபிலே தெளிவுபடுத்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே அடிக்கடி ஓதக்கூடிய சூரா. وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ
وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. அல்லாஹ் சொல்றான், மனிதர்களை நாங்கள் தான் படைத்தோம். உங்களோட உள்ளத்துல ஊசலாடுது சிந்தனைகள், இது எங்களுக்கு தெரியும். وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. பிடரி நரம்பை விட நாம் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றோம். எங்கள் அல்லாஹ் கவனிச்சிட்டே இருக்கிறார். என்னத்தை யோசிக்கிறோம்? إِذْ يَتَلَقَّى الْمُتَلَقِّيَانِ عَنِ الْيَمِينِ وَعَنِ الشِّمَالِ قَعِيدٌ. எங்கட வலது பக்கம் இடது பக்கம் மலக்குகள் இருக்கிறார். مَا يَلْفِظُ مِنْ قَوْلٍ إِلَّا لَدَيْهِ رَقِيبٌ عَتِيدٌ. எங்கட நாவினால் ஒரு சொல் வெளிவந்தால் அது நல்லதோ கெட்டதோ, ரெண்டு மலக்குகள் இருக்கிறாங்க. ஒரு மலக்குடைய பேர் ரகீப், அடுத்த மலக்குடைய பேர் அதீத். ரகீப் அதீதிடம் தான் போய் சேர்கிறது. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. சரி, 80 வருஷம் வாழ்ந்துட்டோம் வைங்க, நல்லா ஹெல்த் எல்லாம் பார்த்து 100 வருஷம் வாழ்ந்துட்டோம். ஆனா ஒரு நாள் தனி எனக்கு வரப்போகுது. என்ன தெரியுமா? மௌத்துடைய போதை. அந்த மௌத்துடைய போதை எனக்கு வரும் பொழுது சகோதரர்களே உங்களுக்கு விளங்காது. அந்த மௌத்துடைய போதை என் மனைவிக்கு விளங்காது. போன் பண்ணி சொல்லலாது. நான் தான், நீங்க தான் அதை அனுபவிக்கும். பிரசவம் ஒரு பெண்ணிடத்துல போய் கேளுங்க, அந்த பெண்ணுடைய பிரசவத்தை அவள் தான் கடக்கும். பக்கத்துல கணவன் இருக்கலாம், பக்கத்துல டாக்டர் இருக்கலாம், பக்கத்துல சொந்தங்கள் இருக்கலாம், யார் இருந்தும் வேலை இல்லை. அந்த பிரசவத்துடைய வருத்தத்தை அந்த பெண் தான் அனுபவித்து பிள்ளையை பெற்றெடுக்கவள். சகோதரர்களே, சக்கராத்த நாங்க ஒவ்வொருவரும் அனுபவிக்க இருக்கிறோம். நமது முந்தியவர்கள் அனுபவித்து சென்று விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், وَجَاءَتْ سَكْرَةُ الْمَوْتِ بِالْحَقِّ. மௌத்துடைய போதை உண்மையாக உங்களுக்கு வரும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மௌத்துடைய போதை வந்துட்டு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்துல இருந்து கவி படித்தாங்க. வாப்பாவே, அபூபக்கர் ரலியல்லாஹு உடனே சொன்னாங்க, மகளே கவிதை படிக்காதீங்க. وَجَاءَتْ سَكْرَةُ الْمَوْتِ بِالْحَقِّ ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدٌ என்ற ஆயத்தை ஓதி காட்டினார். மறதியில வாழல்ல. மறதியில வாழ்றவர் என்ன செய்வார்? மறதியில நாங்க இருக்கும் பொழுது சக்கராத் வந்துட்டு கஃப்லாவுல என்ன செய்வோம்? யார்கிட்ட என்னத்தை சொல்ல? இப்ப என்ன சொல்ல சகோதரர்? மையத்தை நீங்க டேபிள்ல பாருங்க, அந்த மையத்தை கட்டில வச்சா அதை பார்த்தா வரும் ஒரு இறக்கம். ஒன்றுமே செய்ய இயலாது. நீங்க தான் டாய்லெட் கழுவோம், நீங்க தான் உடுப்பு, ஒன்றுமே செய்யல. இதே நிலைமை எனக்கு உங்களுக்கு வர இருக்கிறது. அல்லாஹ் இதைத்தான் சொல்லிவிட்டான் ஏற்கனவே. وَجَاءَتْ سَكْرَةُ الْمَوْتِ بِالْحَقِّ. உண்மையான மௌத்துடைய போதை வந்துவிட்டால், ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدٌ. உங்களால் தப்ப முடியாது. அப்பொழுது சகோதரர்களே, ஃபிரௌன் மமதையில வாழ்ந்தார். ஃபிரௌன் எப்படி வாழ்ந்தவன்? பெருமையில தான வாழ்ந்த ஃபிரௌன். பிள்ளைகளை கொலை செய்யறதும் பனூ இஸ்ரவேலர்கள் எல்லாம் அநியாயம் பண்ணினான். அல்லாஹ் எவ்வளோ பயான் பண்ண வச்சார். மூசா அலைஹிஸ்ஸலாம் 50 ஆண்டுகளாக பயான் பண்ணினாங்க. 1-2 ஆண்டுகள் அல்ல. தந்த குடும்பத்தை இழந்து பயான் பண்ணாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். 50 ஆண்டுகளும் ஃபிரௌனுக்கு ஏறல்ல உண்டு. மறதி, கஃப்லா. அதுக்கு அரபியில சொல்றது கஃப்லா.
எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது கூடிட்டு அது நடந்துரும். செல்வம் கொஞ்சம் கூடினா கஃப்லத்துக்கு போயிடுவோம். நிஅமத்துகள் கூடும் பொழுது கஃப்லத்துக்கு போயிடுவோம். ஃபிரௌனுக்கு ஆட்சி இருந்தது மிஸ்ருடைய கஃப்லத்ல. இப்ப என்ன நடக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாமும் பனு இஸ்ரவேலர்களும் போறாங்க, வெளியாக போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நதியில கடல்ல அடிக்கிறாங்க. 12 பாதை பிரிந்தது. உடனே பனு இஸ்ரவேலர்கள் போறாங்க. ஃபிரௌன் படையோட பின்னால துரத்தி வந்து சொன்னான், இது நாம் போட்ட பாலம் தான், போங்க. ஃபிரௌனுடைய படையெல்லாம் அந்த பாலத்திலே போகும் பொழுது அல்லாஹ் உடனே மூழ்கடிக்க வைத்தான். மூழ்கடிக்க வைத்ததோடு ஃபிரௌனுக்கு ஞானம் பிறக்குது. இப்ப விளங்குது ஃபிரௌனுக்கு மலக்குகள். இப்ப விளங்குது ஃபிரௌனுக்கு மலக்குல் மவுத். இப்ப ஃபிரௌனுக்கு விளங்குது 50 ஆண்டுகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது உண்மை. இப்ப என்ன செஞ்சிருப்பான் ஃபிரௌன்? உடனே ஃபிரௌன் சொன்னான், ஆமன்து, மூசாவுடைய ரப்ப நான் ஈமான் கொள்றேன். ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு புடி மண் எடுத்து அப்படியே வாயில அமுக்கினான். இப்பவா களிமா சொல்றாய்? கண்ணியமிக்க சகோதரர்களே, கஃப்லத்தை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும். மறந்து வாழ்ந்து விடக்கூடாது. ஒரு நாள் மௌத்துடைய போதை வந்து பிடித்ததற்கு பிறகு அது சின்ன வயதிலும் வரலாம், பெரிய வயதிலும் வரலாம், 100 வயதிலும் வரலாம், 20 வரலாம், எங்கும் வரலாம். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் وَجَاءَتْ سَكْرَةُ الْمَوْتِ بِالْحَقِّ, அப்படி என்றால் சாப்பிடக்கூடாதா? மௌத்தை நினைச்சே வாரில் கல்யாணம் முடிக்கலாம், சாப்பிடலாம், சிரிக்கலாம். ஆனால் சகோதரர்களே, கஃப்லத் மறதி வந்து விடக்கூடாது. இன்றைக்கு தெரியும், சுபகுடைய தொழுகை இல்லாம தூங்குறாங்க. இவங்க காஃபில்கள், மறதியில வாழ்றாங்க. அவங்க நேரம் வச்சாவது எழும்புறது இல்லை. தொழுகை இல்லை சகோதரர்களே, நோன்பு இல்லை, வருடம் ஜகாத் இல்லை, செல்வம் இருக்குது, இன்னும் ஹஜ்ஜி செய்யல. அல்லாஹ் இவங்களை சொல்றான் காஃபில். இவங்க அல்லாஹ் ஏன் முஅத்தின வச்சிருக்கிறார்? அல்லாஹ் ஏன் முஅத்தின வச்சிருக்கிறார்? 5 நேரம் ஞாபகப்படுத்த. நீ மறதியை விட்டு வெளியே வா. மனிதன் அப்படித்தான் மறந்துடுவான். எப்ப இந்த மறதி கலங்கும் தெரியுமா? சக்கராத் வந்தா. உதாரணமா ஜும்மா நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க? ஜும்மாவுடைய நாள்ல மலக்குகள் வந்து நின்றுவாங்க. மலக்குகள் வந்து நின்று என்ன செய்வாங்க? முதல் வாரது யாரு, 2வது வாரது யாரு, எல்லா பேரும் எழுதுவாங்க. எப்ப இமாம் மிம்பர்ல ஏறுவாரோ மலக்குகளும் உட்கார்ந்துருவாங்க. இப்ப எங்கட கண்களுக்கு இந்த மலக்குகள் விளங்கியதா? விளங்கல்லையே. விளங்கல் எங்களுக்கு மலக்கு விளங்கல். ஆனால் விளங்கும் ஒரு நாள். எப்ப விளங்கும்? சக்கராத். இந்த திரை அல்லாஹ் போக்கிடுவார். சிலர் இருப்பாங்க ஜின் விளங்கும் அவங்களுக்கு கண்ணால. சிலருக்கு கண்ணால ஜின் விளங்கும், ஆனா எல்லாருக்கும் ஜின் விளங்காது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜின் விளங்கும், ஜின்னோட பேசிக் கொண்டிருப்பாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துற நேரம் தான் சக்கராத். وَجَاءَتْ سَكْرَةُ الْمَوْتِ بِالْحَقِّ ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدُ
وَنُفِخَ فِي الصُّورِ ذَلِكَ يَوْمُ الْوَعِيدِ. அல்லாஹ் சொல்றான், சூர் ஊதப்படும் ஒரு நாள், முழு உலக மக்களை எழுப்புவதற்காக. முழு உலக மக்களையும் மௌத்தானவங்கள் என்ன செய்யறது? இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீம்களாகிய நாங்க நம்புறோம், ஆனா முஸ்லிம் அல்லாத அனைவர்களும் மறதியில் இருக்கிறார், மறதியில் இருக்கிறாங்க. அந்த மறதியை போக்குறதுக்கு யார் சொல்லி கொடுக்கிறது? யார் படிச்சு கொடுக்கிறது? இந்த மறதியை போக்குறது யார் சகோதரர்களே? وَنُفِخَ فِي الصُّورِ ذَلِكَ يَوْمُ الْوَعِيدِ وَجَاءَتْ كُلُّ نَفْسٍ مَعَهَا سَائِقٌ وَشَهِيدٌ. எங்கட கபர் இருந்து எழும்புவோம் தானே இன்ஷா அல்லாஹ். ரெண்டு மலக்குகள் அல்லாஹ் எங்களுக்கு தருவார். ஒன்று எங்கட சாட்சியாளர், ரெண்டாவது எங்களை கூட்டிட்டு போறார். எங்களை சாட்சியாளர் சாயிக் ஷஹீத். இப்ப அல்லாஹ் சொல்றான், இப்படியே கூட்டிட்டு போவாங்க எங்களை. ஏண்டா கோர்ட்ல எங்களுக்கு தெரியும், போலீஸ் கூட்டிட்டு போவாங்களே, கோர்ட்ல போலீஸ் கூட்டிட்டு போறத போல ரெண்டு பேர் எங்களை கூட்டிட்டு போவாங்க. என்னத்துக்கு? கேள்வி கணக்குக்கு ரெடியா, ஹிசாப் கொடுக்கணுமே சகோதரர்களே. என்னத்துக்கு ஹிசாப்? என்னத்துக்கு ஹிசாப்? உலகத்துல தந்த எல்லா நிஅமத்துக்கும் ஹிசாப், எல்லா நிஅமத்துக்கும். லா துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். கேள்விக்கு பதில் சொல்லும். சந்தோஷப்படுறதல்ல. உலகத்துல நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டேன் சந்தோஷப்படுறாதி. மறதியில வாழ்ந்துட்டோம், கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லும். இப்ப அல்லாஹ் சொல்றான், லகத் குன்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா. நீ உலகத்துல கஃப்லாவில் இருந்தாயே, உலகத்துல நீ மறதியில வாழ்ந்தாயே. உண்ட 80 வருடம் 100 வருடம் மறதியில கழிஞ்சிட்டு, உண்ட கூட்டாளிமார் கூட மறதியாளர்கள், உண்ட சூழல் மறதி, உண்ட குடும்பம் மறதி. لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك. இன்று உண்ட திரைய நீக்கிட்டோம். இப்ப எங்களுக்கு திரை நீக்கப்பட்டுரும். திரை நீக்கப்பட்டா மலக்குல் மௌத் விளங்கும், திரை நீக்கப்பட்டா மலக்குகள் விளங்கும். கண்ணுக்கு முன்னால திரை இருக்குது எங்கட, எங்களுக்கு ஏன் விளங்குது இல்லை? ஒரு சுபஹ் தொழுகைக்கு ஏன் எனக்கு பள்ளிக்கு போக இயலாது, எனக்கு ஏன் தொழ இயலாது? திரை போடப்பட்டு தூங்கும். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌமா அந்நௌமு கைரும் மினஸ் ஸலாவா. தொழுகை தூக்கத்தை விட சிறந்ததா அல்லது தூக்கம் தொழுகையை விட சிறந்த? மறதியால முடிவெடுக்கிறோம், தூங்குவோம், தொழ தேவையில்லை. ஆனா காலையில் எழும்பி ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு போறோம். சொல்றாங்க உலமாக்கள், ரிஸ்க தேடி போறாய், ரஸாக்க தேடி போறாய் இல்லையே. எதை தேடி போறாய்? ரிஸ்க தேடி காலையிலே வெளிக்கிறாய், குளிச்சு உடம்ப கழுவி. நீ சுபஹுக்கு ரஸாக்க தேடி போ, நீ மறதியை விட்டு நீங்கிடுவாய். கண்ணியமிக்க சகோதரர்களே, மறதியாளர்கள் அல்லாஹ் சொல்றான், திரை நீங்கிட்டு இப்ப فَبَصَرُكَ الْيَوْمَ حَدِيدٌ. இன்று உனது பார்வை தெளிவாகி விட்டது. இப்ப என்ன செய்யலாம்? அதனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க ஒரு நாளும் உலகத்துல வாழ்ற காலங்கள்ல மறதியாளர்களை விட்டு நாங்க தவிந்து கொள்ளோம். மறதியான நண்பர்கள், மறதியான சூழல். அல்லாஹ் சொல்றான், இந்த மறதியாளர்கள் தான் நரகவாதிகள், சொர்க்கம் போயல. وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا وَلَهُمْ أَعْيُنٌ لَا يُبْصِرُونَ بِهَا
وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ بِهَا أُولَئِكَ كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ وَأُولَئِكَ هُمُ الْغَافِلُونَ. அல்லாஹ் சொல்றான், நரகத்துக்கென்று நான் சிலரை படைச்சிட்டேன், ஒதுக்கிட்டேன், அவங்க சொர்க்கம் போயில. وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ. மனித ஜின்களில் அதிகமானவர்களை நரகத்துக்கென்று ஒதுக்கிவிட்டேன். அவங்களோட தன்மைகள் 4. முதலாவது தன்மை, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, உள்ளம் இருக்கும், சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அஅயுனுன் லா யுபஸிரூன பிஹா, கண்கள் இருக்கும், நல்லதை பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, காதுகள் இருக்கும், நல்லதை கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் ஆடு மாடுகளை போன்றவர்கள், மனித தோற்றத்தில் வாழும் ஆடு மாடுகள். பல்ஹும் அதல், அதைவிட மோசமானவர்கள், கரடி சிங்கத்தை போன்றவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் மறதியாளர்கள், காஃபிலூன். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் எங்களை வீணுக்காக உலகத்தில் படைக்கவில்லை. நாங்க நினைக்க கூடாது அல்லாஹ் எங்களை கணக்கெடுக்காம இருக்கிறானோ. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். குர்ஆன் 9 இடத்தை அல்லாஹ் சொல்றான். எத்தனை இடத்தை? 9 இடத்தை அல்லாஹ் சொல்றான். நீங்க நினைக்காதீங்க உங்களை அல்லாஹ் மறந்து வாழ்றான். கனடாவுக்கு வந்துட்டோம், மறைஞ்சிட்டோம், நாட்டை விட்டு மறைஞ்சிட்டோம், எங்கேயோ ஒரு தொங்கல்ல வாழ்றோம், எனக்கு யாரும் தேவையில்லை. ஆனா வமா ரப்புக பிகாஃபில், அல்லாஹ் காஃபில் அல்ல. அதிகமானவங்க கேட்கிற, இவ்வளவு அநியாயம் பண்றாங்களே, அல்லாஹ்ட ஒன்றையும் காணலையே. சூரா இப்ராஹிம் அல்லாஹ் சொல்றான், وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ. இந்த அநியாயக்காரர்கள் செய்த அநியாயத்தை அல்லாஹ் கவனிக்காம இருக்கிறான்னு நினைச்சிடாதீங்க. இன்னமா யுஅখিরুহুம், ஒரு நாளைக்கு அல்லாஹ் பிற்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, கஃப்லத், இந்த மறதிய முதல் இல்லாமல் ஆக்கும். ஒவ்வொரு நாளும் காலை மாலை நான் என் தாயகம் சொர்க்கம் போகணும், அதுக்கிடையில என் மவுத்து வரை இருக்குது, அதுக்கிடையில தான் கபூர்ல வாழ இருக்குது, அதுக்கிடையில தான் கபரை விட்டு எழும்ப இருக்குது, அதுக்கிடையில தான் என்ன மீசான்ல அமல்கள் நெருக்க இருக்குது, அதற்கிடையில தான் சிராத்த கடக்க இருக்குது, அதற்கிடையில் தான் நரகத்தை நான் பார்த்ததற்கு பிறகுதான் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்ற சிந்தனை. சகோதரர்களே, நல்லடியார்கள் சிந்தனை, மூமின்களின் சிந்தனை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறதியிலிருந்து பாதுகாத்து, கஃப்லாவிலிருந்து பாதுகாத்து, இந்த ஆகிரத்துடைய சிந்தனையை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மறதியான சூழலை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, மறதியான நண்பர்களை விட்டு பாதுகாப்பாயாக, மறதியான குடும்பங்களை விட்டு பாதுகாப்பாயாக, ஹிசாபுக்கு தயாரானவர்களாக எங்களை ஆக்குவாயாக, உயர்ந்த சொர்க்கவாதிகள் கூட்டத்தில் நம்மை சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم:
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وقال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أقول قولي هذا واستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم الله الله ربي لا أشرك به شيئا الله الله ربي لا أشرك الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة الله الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صل اللهم وصل على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.